வணக்கம் தோழர்களே. ஜனநாயகனை கட்டங்கட்டி அடிக்குது பாஜக. இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்டு விஜய மிரட்டி கூட்டணிக்கு பணிய வைக்கிற அவ்வளவு சில்லடி வேலைகளையும் செய்கிறது. நீதிமன்றம் அதற்கு பக்கபலமாக நின்று பல கேள்விய தாறுமாறா கேட்டிருக்கு, அதிரடியா கேட்டிருக்கு. கேள்வி மேல கேள்வி கேட்டு ஜனநாயகனுடைய படக்குழுவே டயர்டாக்கி விட்டுருச்சு நீதிமன்றம். அதுவும் தமிழகத்தினுடைய உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி கேட்டிருக்காரு. என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல? இங்கே திரைப்படங்களை தங்கள் அரசியலுக்காக ஓரங்கட்டுகிற வேலை அல்லது சென்சார் போர்டை வச்சுக்கிட்டு திரைப்படங்களை எல்லாம் சிதைக்கிற வேலையை பாஜக 10 வருஷத்துக்கு மேல பக்காவா பிளான் பண்ணி அடிச்சிட்டு இருக்கு. இந்த அடிப்படை விஷயம் தெரியாத நம்ம விஜய் அண்ணாவினுடைய தற்குறி தங்கச்சிகளும் தற்குறி தம்பிகளும் திரும்ப 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 இந்த பழிய தூக்கி தமிழ்நாட்டு அரசின் மீது, அதாவது திமுகவின் மீது போடுறாங்க. கொஞ்சமாவது அறிவு இருந்தா அப்படி போடுவீங்களா? ஏன்னா தணிக்கை துறையே மோடி அரசின் கீழே இருக்கிற துறை. தணிக்கை துறை முழுவதும் அரசியலாக உள்ள இருப்பவர்கள் எல்லாரும் பாஜக RSS சங்கப்பரிவார் கும்பல். அதனாலதான் கேரளா ஸ்டோரின்னு ஒரு பொய்க்கதையை எடுத்து விட்டு அதுக்கு மானியம் கொடுத்தது ஒன்றிய அரசு. காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் எடுத்து கொஞ்சோண்டு உண்மை இவ்வளவு பொய்ன்னு படம் எடுத்து அந்த படத்துக்கு லீவை விட்டு ஆட்களை கூட்டிட்டு போய் படம் பார்க்க வச்சா இந்தியா முழுசும். இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ற இந்த கும்பலை கேள்வி கேட்க முதுகெலும்பில்லை. இவர்கள் திசை திருப்புகிற அரசியலை பண்றாங்க. இதுல நீங்க மொட்டையா பேசுறது, எங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அது ஒருபோதும் நடக்காதுன்னா யாருன்னு சொல்லணும்ல. முதுகெலும்பு இருக்கிறவன், தைரியம் இருக்கிறவன், திராணி இருக்கிறவன், ஒரு பொலிட்டிக்கலா நான் மக்களுக்காக வரப்போறேன்னு சொல்றவன் எவ்வளவு திமுறா நின்று பேசிருக்கணும். ஏற்கனவே நம்ம அண்ணன் ஓடி ஒளியிற பீஸு. இதுல இந்த தம்பிங்க இருக்காங்க பாரு, 2ஆம் கட்ட தலைவர்கள் பேர்ல RSS 56 கட்சியில போய் தெரிஞ்ச பாருங்க. இந்த கும்பல்லாம் என்ன பேசுதுன்னா, எங்களை ஒடுக்குகிறார்கள், எங்களை மிரட்டுகிறார்கள், எங்களை பணிய வைக்க பார்க்கிறார்கள். அவன் ட்வீட் போடுறான். யாரு இது? கேள்வி அடிப்படை கேள்வியா இல்லையா? அப்ப பொத்தாம் புதுசா போட்டு விட்டு நாளைக்கு நம்ம கேட்டோம்னா நான் உங்கள சொல்லல மோடியை சொன்னேன்னு சொல்றது, மோடி அழுத்தி கேட்டாருன்னா நான் உங்களை சொல்லல திமுகவை சொன்னேன்னு சொல்றது. இது என்ன சில்லற பொழப்பு? கேவலமா இல்ல? அரசியல் உறுதினா என்னன்னு தெரியுமா? கொள்கை பிடிப்போடு எதிரிக முன்னாடி கம்பீரமா நின்னு அடிக்கிறது, ஓடி ஒழிகிறது, காலில் விழுகிறது, கொள்கை எதிரி வீட்டிலே போய் மல்லா கடிக்கிறது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இது பரவாயில்லைங்க. ஜனநாயகனை பாஜக கட்டங்கட்டி அடிக்குதுன்னு மட்டும் வைக்க முடியாது, தமிழ் திரை உலகத்தையே கட்டங்கட்டுது. நீங்க பராசக்தி படம் நேற்று பார்த்தோம், அவ்வளவு சென்சாரு. 52 இடத்துல சவுண்ட் இல்லாம இருக்கணும், அப்புறம் 27 இடத்துல கட் பண்ணு, முக்கியமான வசனங்கள்லாம் கட் பண்ணு, இதெல்லாம் மொத்தமா படத்தவே கட் பண்ணாம விட்டுருக்காங்க. அவ்வளவுதான். இதுக்கும் அப்படிதான் 27 இடத்துல கட் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருந்து வரக்கூடிய படங்களை ஒடுக்குகிற ஒரு அயோக்கியத்தனமான அரசியலை பண்ணுது. இந்த படங்களை வைத்து ஒரு அரசியல் செய்யுது. இப்போ ஏன் ஜனநாயகன் வரல? அது ஒரு கமர்ஷியல் பிலிம், அது ஒன்னும் அரசியல் பேசுற பிலிம் எல்லாம் கிடையாது. சும்மா பஞ்சு டயலாக் அடிச்சுட்டு போவாரு விஜய் மேடையில பேசுற மாதிரி, அப்படித்தான் அந்த படமே. அதோடைய ஒர்த்தே அவ்வளவுதான். அந்த படத்துக்கு எதுக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன், இவ்வளவு கட்டுப்பாடு, இவ்வளவு கட்டு, இவ்வளவு திரும்ப திரும்ப பிரச்சனை பண்றீங்கன்னா, இதை வைத்து இவரை விஜய ஒடுக்குகிற பக்கா பிளான். இப்ப விஜய் வேற வழியே இல்லாம மறைமுக கூட்டம், நேரடி கூட்டம் வைத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அதுக்கு 3 உதாரணம் சொல்றேன். 1, CBI வழக்கு போச்சா, இன்னைக்கு திரும்பவும் விஜய் அவர்களுடைய பரப்புரை பிரச்சார காரை எடுத்துட்டு வர சொல்லிட்டு அந்த டிரைவரை மீண்டும் விசாரிக்கிறாங்க. ஏற்கனவே அந்த டிரைவரால தான் இவர் மாட்டி இருக்காரு விஜய். விஜய்க்கே சம்மன் அனுப்புறது டிரைவருடைய வாக்குமூலத்தை வச்சுதான். அப்ப திரும்ப இன்னைக்கு டிரைவர் விசாரிக்கப்படுறாரு. திரும்ப அந்த வண்டி எடுத்துட்டு போய் அங்க CBI விசாரிச்சிட்டு இருக்கு. இது 1. ஏன் இவ்வளவு கெடுபுடி, இவ்வளவு நல்லவங்களா நீங்க அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு. ஏன்னா CBI அவங்க ஏவல் நாய் தான், அது ஒன்றும் இவ்வளவுலாம் சீன் கிடையாது. ஆனா விஜய் இதுல அவ்வளோ கராரா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. இது 1. 2வது விஷயம், 2015 புலி படத்துல வரி ஏய்ப்பு செஞ்சாருன்னு இவர் மேல ஒரு வழக்கு இருக்கு, விஜய் மேல. அதனாலதான் அவர் வீட்டுக்கு ஐடி பயங்கர சோதனை எல்லாம் நடத்துறாங்க. இப்ப அமலாக்கத்துறை அவங்க மேல ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இப்ப இந்த வழக்குல நீதிமன்றம் ஒரு ஃபைனை கட்ட சொல்லி இருக்கு, 1.5 கோடி ரூபாய். அந்த ஃபைனை கட்ட சொன்னது சரிதான் அப்படின்னு நேத்து தீர்ப்பு வந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நீங்க எந்த டிவியும் பார்க்காதீங்க, எந்த செய்தியும் வாசிக்காதீங்க, பேப்பர் வாசிக்காதீங்க. உட்காந்து ஆன்லைன்ல உட்காந்துட்டு உங்க ஆளுங்க போடுற வீடியோ பட்டு ரீல்ஸை பார்த்துட்டு அதை உண்மை நம்புற முட்டாள்களை தான் போவீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது. இதுல என்னன்னா,
இதுங்க யாருமே எதிர்பார்க்காம 1.5 கோடி ரூபாய் ஃபைன் போட்டது செல்லும் அப்படின்னு நேத்து செய்தி வந்திருக்கு. நேத்து நீதிமன்றம் அறிவிச்சிருக்கு. ரெண்டாவதா, மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, தனி நீதிபதி விசாரிக்கிறாங்க. எதை? இந்த ஜனநாயகன் படத்தை. உங்களுக்கு நல்லா தெரியுங்க, டிசம்பர் 15 படம் முடியுது. டிசம்பர் 18 எல்லா வேலையும் முடிச்சு சென்சாருக்கு அனுப்பிட்டாங்க. சென்சார் போர்டு என்ன பண்ணுது? 27 கட்ட சொல்லி இதெல்லாம் செய்யுங்கன்னு டிசம்பர்லயே அதையும் அனுப்பிட்டாங்க. ஆனா இந்த சென்சார் போர்டு அமைதியா இருக்கு. இந்த படக்குழு திரும்ப திரும்ப அந்த ப்ரொடியூசர் போய் திரும்ப போய் கேட்கிறாரு. எந்த வார்த்தையும் சொல்லாம கடைசியில மறு ஆய்வுக்கு அனுப்பிட்டோம் படத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே இவங்க உயர் நீதிமன்றம் போறாங்க. உயர் நீதிமன்றத்துல ஆஷா என்கிற நீதிபதி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது முதல் நாள் விசாரணை நடக்குது. அவங்க கேட்கறாங்க, யார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? இதுக்கு பின்னாடி இருக்கிற எல்லா காப்பீஸும் ஒரிஜினலும் எனக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. வரன்னு சொல்லிட்டு, எதுக்காக இந்த வழக்குன்னா, சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்க மாட்டேங்குது. யூஏ சான்றிதழ் கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் அவ்வளவு வேலை முடிச்சிட்டாங்க. சொல்லி முடிச்சு திரும்ப பார்த்து முடிச்சு சென்சார் முடிச்சு எல்லா வேலையும் முடிச்ச பிறகு தரல. மௌனமா இருக்கான். கேட்டா மேல்முறையீடு நாங்க போயிட்டோம். ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. நீதிமன்றம் கேக்குது, யார் கம்ப்ளைண்ட் பண்ணா? கடைசியில பார்த்தா அந்த படம் பார்த்த 5 பேர்ல ஒரு ஆளு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்லப்படுது. அதுலயும் 6ஆம் தேதியே கொடுத்துட்டாரு. நீங்க 7ஆம் தேதி தான் கேட்டீங்க. நாங்க அது ஒரு படத்தை 500 கோடி ரூபாய் போட்டு எடுக்கிறவன் உங்க பின்னாடி வாலாட்டிட்டு திரியணுமா? நீ ஒரு அமைப்பு தானே, நீ ஒன்னும் மேல இருந்து குதிக்கல. சரி, மறுநாள் அந்த அம்மா எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லிட்டாங்க. ஆஷாமா கொண்டு வந்து கொடுத்த உடனே அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு கடுப்பாயிருச்சு. ஏங்க என்னங்க பண்ணி வச்சிருக்கீங்க? அந்த சென்சார் போர்டுல 5 பேர்ல ஒருத்தரா இருக்கக்கூடியவர் எப்படி போய் சென்சார் போர்டுடைய தலைவர்கிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண முடியும்? நீங்களும் உட்காந்தானே குறிச்சு கொடுத்துருப்பீங்க. அதையே அவர் வச்சுதானே இது பண்ணிருக்காரு. அப்புறம் எப்படி 7ஆம் தேதி போய் நீங்க கொடுத்தீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இப்படி ஒரு ரைட்ஸே கிடையாதே உங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா கேள்வி வைக்க, இல்ல எங்களுக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு அவங்க உருட்டுறானுங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஒரே ஒரு உறுப்பினருடைய புகாரை வச்சு எப்படி மறுதணிக்கைக்கு நீங்க அனுப்ப முடியும்? இது ஆபத்தான போக்காச்சே அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான இடம். நீங்க விஜய் மேல நமக்கு 1000 முரண்பாடு இருக்கு, லட்சம் முரண்பாடு இருக்கு. பாவம், அவருக்கு அரசியலே தெரியாதுன்ற உண்மை நமக்கு நல்லா தெரியும். ஆனால் அவர் நடிச்ச ஒரு படம் வெளியே வருதுன்னா, ஒரு படத்தை வச்சு நீ அரசியல் அவரை முடக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது என்ன மாதிரியான நியாயம்? இது ஏன்னு பின்னாடி சொல்றேன். அது என்ன மாதிரியான நியாயம்? நம்ம கேட்கறது கரெக்ட் தான். இது ஆபத்து. ஏன்னா விடுதலை படத்தை எடுத்த நம்ம டைரக்டர் வெற்றிமாறன் அவர்கள் அவருடைய ப்ரொடியூசிங் கம்பெனி தயாரிப்பு நிறுவனத்தவே மூடிக்கிட்டு போயிட்டாருங்க. எனக்கு வேணாம்ப்பா, உங்களோட தாலி எடுக்க முடியாதுன்னு. காரணம் என்ன? இந்த சென்சார் போர்டால எப்ப போனாலும் 100 கட்டு 200 கட்டு, அப்புறம் படத்தவே கட் பண்ணிட்டு போக வேண்டியதான். அதனாலதான் வேண்டாம், தலைவலியா இருக்குன்ட்டு டைரக்ஷன் பண்ணதே நிம்மதியா இருக்குன்ட்டு விட்டார் அவர். இதான் சூழல். இப்ப இந்த அம்மா கேக்குறாங்க, இது ஆபத்தான சூழலா இருக்கே. இது ஏன் ஆபத்து? நம்முடைய சமூகம், நம்முடைய தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம், நம்முடைய அரசியலை நம்ம படம் பேசும். அப்ப இத பூரா நீ சென்சார் போர்டை வச்சு கட் பண்ணி மறு ஆய்வு அனுப்பி சரியான நேரத்துக்கு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாம செய்து அந்த படத்தை நீர்த்து போக வச்சு அதை காலி பண்ணேன்னா இது என்ன மாதிரியான ஆபத்து? தமிழர் பண்பாட்டுக்கே ஆபத்து, நம்முடைய கலைகளுக்கு ஆபத்து. அதைத்தான் அந்த அம்மா கேக்குறாங்க. இத சொல்லிட்டு மறு தணிக்கைக்கு உத்தரவிட்டாங்களா, அந்த உத்தரவை ரத்து செஞ்சாங்க. ரத்து செஞ்சுட்டு உடனடியா நீங்க அவருக்கு சர்டிபிகேட்டை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே கொந்தளிச்சு கொதிச்ச சென்சார் போர்டு அடுத்த 10வது நிமிஷம் மேல்முறையீட்டு போயிருக்காங்க. தலைமை நீதிபதி அவர்கள்ட்ட, ஹைகோர்ட்டினுடைய, தமிழ்நாட்டினுடைய ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி கிட்ட அடுத்த 10வது நிமிஷம் மேல்முறையீடு போயிருக்குங்க. இது சென்சார் போர்டு கொண்டு போயிருக்கு. இந்த அம்மா அவங்களுடைய அத்தனை ஆர்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டு உடனே சர்டிபிகேட் கொடுறான்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆஷாமா. அது கொடுத்துருக்கணும்ல. ஆனா அடுத்த 10வது நிமிஷத்துல போயிருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்கு அந்த அறிவு வேணா, உன் எதிரி யாருன்ற தெளிவு வேணா. விஜய் தான் அரசியல் தெரியாத தற்கூரியா இருக்காரு. அவர் கூட இருக்கணும்னு இப்படி இருந்தா நீங்களே எங்கிட்டு மேடேறி வருவீங்க? ஏன் கொஞ்சம் கூட உங்களுக்கு அறிவு இல்ல? அடுத்த 10வது நிமிஷம் உங்க மேல அவன் கேஸ் கொடுத்துட்டு மேல்முறையீடுன்னு போயிட்டு 21ஆம் தேதி வரையும் உட்கார வச்சுட்டான் உங்களை. நீங்க யார் மேல கோவப்பட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இருக்கட்டுங்க. போய் அவங்க கொடுத்ததுல உயர்நீதிமன்ற நீதிபதி கேட்ட கேள்வி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியம். அதுல சென்சார் போர்டு சில வாதங்களை வைக்கிறாங்க. அது என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த படக்குழுவே கேட்டது என்ன அப்படின்னா சர்டிபிகேட் தான் கேட்டாங்க. ஆனா அந்த அம்மா தன் சொந்த கருத்தை நிறைய சொல்லிட்டாங்க. இது ஆபத்தானது, அதாவது இதானதுன்னு அந்த அம்மா சொந்த கருத்தை சொல்லிட்டாங்க. அவங்க கேட்காதெல்லாம் சேர்த்து பேசி இருக்கிறாங்க. அவங்க சொந்த விருப்பத்தின் அடிப்படையில் அந்த தீர்ப்பு கொடுத்திருக்காங்கன்னு மேல்முறையீடு போறாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து தெரிஞ்சு நம்முடைய அலைவரிசையில ஒத்து வராங்கன்னா அவங்க தெளிவான ஆளுன்னு நான் நினைப்பேன்.
நம்ம தப்புன்னு தான் சொல்றோம். அது அந்த அம்மாவும் கரெக்டா சொல்றாங்க. இது ஆபத்துன்ற வார்த்தை மிகச்சரியான வார்த்தை. இதெல்லாம் இவங்களை உறுத்திருச்சு போல இருக்கு. போய் அங்க கதறிட்டு இருக்கிறானுங்க. உடனே நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி என்ன சொல்றாரு, அவர் பேர் ஸ்ரீவத்சவா. நீதிமன்றத்துக்கு எதுக்கு படக்குழு அழுத்தம் கொடுக்குது? நீங்க ஏன் எங்களை பிரஷர் பண்றீங்க? உடனே கொடுங்கன்னு சொல்றீங்க. அது எப்படி நீங்க சர்டிபிகேட்டே வாங்காம முன்னாடியே ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணுவீங்க? சினிமா துறையில என்ன பண்ணுவாங்கன்னா, பலரும் படம் எடுக்க தொடங்கும் போதே டேட்டா பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் அதை நோக்கி ஓட முடியும்னு ஒரு டைம் லைனை பிக்ஸ் பண்ணிட்டு ஓடுவாங்க. படம் எடுக்கும் போதே பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி பிக்ஸ் பண்ணப்பட்டதான் இது. அது நான் என்ன கேக்குறேன்னா, நீ எப்படி நீ நான் சர்டிபிகேட் கொடுக்காம நீ என்ன ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணுவ அப்படின்னு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்கிறாரு. அப்ப நீங்க எங்களுக்கு அழுத்தம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சென்சார் போர்டு பதில் மனு தாக்கல் செய்ய ஒரு நேரம் கொடுக்க வேணாமா? ஒரு 4-5 நாள் அது கொடுக்க வேணாமா? எனக்கு புரியவே இல்லைங்க. முதல்ல இந்த 5 பேர் உட்கார்ந்துதான் சென்சார் பண்றாங்க. சென்சார் பண்ணும்போது இத்தனாவது மணியில, இத்தனாவது நிமிஷத்துல, இத்தனாவது நொடியில இந்த விஷயத்த மாத்தணும்னு குறிச்சு கொடுத்துருவாங்க. குறிச்சே கையிலவே கொடுத்துருவாங்க. அதைத்தான் அவங்க சரி பண்ணிட்டு வருவாங்க. அந்த காப்பி அவங்க கையில இருக்கும். இப்ப செய்ய வேண்டியது என்ன? அந்த படத்தை ஓட்டி விட்டு இதை பார்க்க வேண்டியதா. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஓகே சரிப்பா இந்தப்பா சர்டிபிகேட் கையெழுத்த போட்டு கொடுக்க வேண்டியதான். இப்படித்தான் வேலையே. ஒரு 1/2 மணி நேரம் வேலை. ஆனா மேல்முறையீடு போக வேண்டியதனுடைய அவசியம் என்ன? அங்க உட்கார்ந்து நீதிபதி இவ்வளவு அளக்கிறது வேண்டிய தேவை என்ன? ஒரு 5-6 நாள் கொடுக்க மாட்டீங்களா? டிசம்பர் 15லயே கொடுத்தாச்சு. 15ல கொடுத்து யூஏ சான்றிதழ் கொடுக்க போறேன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு தான் இவ்வளவு கூத்து நடக்குது. அப்ப அந்த டைம்லாம் பத்தாதா தணிக்கை குழுவுக்கு? சான்றிதழ் பெறுவதற்காக பொறுமையா காத்திருக்க மாட்டீங்களா? உங்களுக்கு எங்க மாநிலம் பிடிக்காதுங்க. சங்கிகளுக்கு தமிழ்நாடு பிடிக்காது. அதனால தமிழ்நாட்டுல இருந்து வர்ற எல்லா படத்தையும் நீங்க ஒடுக்குவீங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நாங்க கையை கட்டி இப்படி உட்காந்துருப்போமா? கேரளா ஸ்டோரி எப்படிங்க ஒரு கட்டு கூட இல்லாம வந்துச்சு? காஷ்மீர் ஃபைல்ஸ் எப்படி ஒரு கட்டு இல்லாம வந்துச்சு? கொஞ்சமா வெக்கப்பட வேணாம்? கலைத்துறைக்குள்ள இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறோம்னு ஒன்றிய அரசு. இது இவரை கேட்கிறாருங்க. பொறுமையா இருங்கன்றாரு. எனக்கு புரியவே இல்லை. இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குன்னு தெரியாதா? நல்லா தெரியும். என்னால் அவர்கள் எல்லாம் மோடியை காப்பாற்ற நினைக்கிறவர்கள். இதுல ஜனநாயகன் படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் 7ஆம் தேதி போய் அவங்க கேஸ் கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்க மாட்டாங்க, பேசவும் மாட்டானுங்க, எந்த தகவலும் இல்லாம கிடத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குன்னு 7ஆம் தேதி கொடுத்தாங்கல்ல. உடனே 6ஆம் தேதியே நாங்க மறு ஆய்வுக்கு அனுப்பிட்டோம். அது முடிஞ்சுதான் வரும். இப்ப வெயிட் பண்ணுங்க. யாரு? தலைமை நீதிபதி. எனக்கு இந்த அவங்க தம்பி தங்கச்சிகள்லாம் பேசுறத பார்த்தா எனக்கு ஒரு டவுட் இருக்குங்க. நான் நேர்மையா இன்ன வரையும் பேசினேன். இவங்களை ஒடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியுது. இவங்களை எப்படியாவது வச்சு இந்த தேர்தலுக்குள்ள காரியம் சாதிக்க ட்ரை பண்றாங்க. எப்படி ரஜினியை போட்டு பாடாப்படுத்தி நெஞ்சு வலி வச்சு இங்க சிங்கப்பூர்ல போய் நோய்க்கு வைத்தியம் பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டானுங்களோ அது மாதிரி இவரை போட்டு டார்ச்சர் பண்றாங்க. எனக்கு நல்லா தெரியும். சிபிஐல மாட்டியாச்சு, ஐடில மாட்டியாச்சு, இடியில மாட்டிட்டாரு. இப்போ சினிமா துறையிலும் தணிக்கை துறையிலும் மாட்டிருக்காரு. அதனால முதலமைச்சர் சொன்னாரு, தணிக்கை துறை என்பது இன்னொரு ஏவு துறையா மாறி போச்சு. இப்போ முன்னாடி இடியை ஏவுவாங்க, ஐடியை ஏவுவாங்க, சிபிஐ ஏவுவானுங்க. இப்ப சினிமா தணிக்கை துறையும் வச்சுக்கிட்டு உள்ளடி வேலை பார்க்கறாரு மோடின்னு கூட காலையில நம்ம சீஃப் மினிஸ்டர் கடுமையா சாடி இருந்தாரு. இப்ப நமக்கு இருக்கிற ஒண்ணு, இவ்வளவு மௌனமா விஜய் அண்ணா இருக்கிறாரு. இவ்வளவு மௌனத்துக்கு பிறகு இந்த தம்பிங்க இவ்வளவு தப்பு தப்பா சம்மந்தமே இல்லாத ஆளு மேல குற்றஞ்சாட்டுறாங்க. ஆனா அமைதியா இருக்காரு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், 2 காரணத்துக்காக அமைதியா இருக்காரு போல இருக்கு. நம்ம அமைதியா இருந்தோம்னா தம்பிங்க எல்லாம் ஆளுங்கட்சியை போட்டு பழி சொல்லி குத்தி குமுறுவாங்க. அப்படியே போனா அது நமக்கு தேர்தலில் லாபமா இருக்கும். ஒண்ணு லேட்டானா அவருக்கு பிரச்சனை கிடையாதுங்க, பட நிறுவனத்துக்கு தான் பிரச்சனை. இவர் தான் 150 கோடி வாங்கி தின்றுப்பார்ல, 200 கோடி வாங்கி தின்றுப்பார்ல. பிரச்சனை யாருக்குன்னா அந்த படத்தை தயாரிச்ச நிறுவனத்துக்கு தான் பிரச்சனையே. புரியுதுங்களா? 500 கோடி போட்டு படம் எடுத்தார்ல, அந்த ஆளுக்கு தான் பிரச்சனை, இவர் கிடையாது. அதனாலதான் கப்சி புண்ணி அவஞ்சத்தான் எனக்கு என்னன்னு போய் படுத்துட்டாரு. ஆனா தம்பிகள்லாம் எதுக்கு அப்படி கதறிட்டு இருக்கானுங்க? தங்கச்சிங்கெல்லாம் எதுக்கு கதறாங்க? திமுக தான் சதி பண்ணிருச்சுன்னு வாயை திறந்து இல்லைங்க நமக்கு சதி பண்ணது மோடிங்க, மொத்தமா சுத்து போட்டாங்க, அண்ணன் உட்கார்ந்துருக்கேன் நடுவுல அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல, செய்யலை. ஏன்னா உங்களுக்கு அடுத்து வர்ற எலெக்ஷன்ல இதெல்லாம் பேசி வீட்டுல அறவேக்காடுகள்லாம் பேசி ஓட்டு போட வச்சிருக்கேன்னு உங்களுக்கு நம்பிக்கை. 2வது, பராசக்தி படத்தை உணர்வு பூர்வ மக்கள் போய் பாக்குறாங்க. உங்க படம் என்டர்டெயின்மெண்ட் படம். பராசக்தி முன்னாடி தோத்து மண்ணை கவாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த லேட்டரா ஒரு படம் ரிலீஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அதுக்கு உறுதுணையா யார் இருக்கா? சென்சார் போர்டு இருக்கு. அப்ப எனக்கு என்னமோ நீங்களும் பாஜகவும் சேர்ந்துட்டு கூத்தடிக்கிறீங்களோ இல்லனே உங்க குறுக்கு மூளையோட யோசிச்சு பார்த்தா அப்படி தோணுது.